நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பார்வோனுடைய ரதங்களை பூண்டிருக்கிற பரிசுகள் பவுன்ஸுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுன்ஸுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே காணப்படுகிற ஆண்டவரே சத்தியத்தை தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி, ஆண்டவரே அந்த சத்தியத்தின்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையின் அனுபவங்களும் காணப்பட ஆண்டவதாமியை கிருபை செய்தள்ள வேண்டுமாய்க்கு சேரேன். சகல ஸ்துதிகான மகிமை யாவும் நேரிடும் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே மணவாட்டியாம் சபை அல்லது கிறிஸ்துவனுடைய சபையை சாலோமோன் எதோடு ஒப்பிட்டிருக்கிறார் என்றால், தெய்வ பிள்ளையை ரதத்திலே பூண்டிருக்கக்கூடிய குதிரைகளோடு அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் நாம் கிறிஸ்துவின் சபையாக, மணவாட்டியாம் சபையாக காணப்படுகிறோம். ஆனால் வெகு சீக்கிரத்திலே ஒரு விவாக நாள் ஒன்று உண்டு. அந்த விவாக நாள் எப்பொழுது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்திலே தோன்றக்கூடிய நாள், அவருடைய வருகையின் நாளிலே இந்த மணவாட்டியாம் சபைக்கு அது ஒரு விவாக நாளாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அந்த விவாக நாளுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த மணவாட்டியாம் சபையை சாலோமோன் எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், ரதங்களிலே பூண்டிருக்கக்கூடிய குதிரைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஏன் இந்த குதிரைகளோடு ஒப்பிட்டு சாலோமோன் மணவாட்டியாம் சபையை ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து தியானிக்கும் போது, சாலோமோன் தன்னுடைய நாட்களிலே என்ன செய்தாராம், தன்னுடைய ராஜ்யத்திற்கு தேவையான குதிரைகளையும் ரதங்களையும் எங்கிருந்து வாங்கினாராம்? எகிப்திலிருந்து வாங்கினாராம். தெய்வ பிள்ளையே, கிரயம் கொடுத்து வாங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 நாளாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது, சாலோமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தன, 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை தெய்வப்பிள்ளைய ரதங்களின் பட்டணங்களிலும் அவர்களை ராஜாவாகிய தன்னிடத்தில் எருசலேமிலும் வைத்திருந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு ரதத்தை 600 வெள்ளி காசுக்கும் ஒரு குதிரையை 150 வெள்ளி காசுக்கும் கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எகிப்திலிருந்து சாலோமோன் குதிரைகளை என்ன செய்திருக்கிறான் என்றால், ரதங்களை கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முற்காலங்களிலே உங்களுடைய ஜீவியம் எப்படி காணப்பட்டது என்றால், எகிப்திலே அடிமைத்தனத்திற்குள்ளாக காணப்பட்டது. உங்களுடைய ஜீவியமானது பலவிதமான பாவங்கள், சாபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்குள்ளாக அடிமைப்பட்டு காணப்பட்டது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு விலையேற பெற்ற கிரயத்தை, அவருடைய சொந்த இரத்தத்தை கிரயமாக செலுத்தி உங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்து, இன்றைக்கு தேவன் உங்களை என்ன செய்திருக்கிறார் என்றால், இயேசு ராஜாவுக்கு சொந்தமான குதிரைகளாக உங்களை அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு வரும்போது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிக்கும் போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. தெய்வ பிள்ளையே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்ன செய்திருக்கிறார் என்றால், தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கிரயமாக சிந்தி அதை செலுத்திதான் உங்களை எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவருக்கு சொந்த ஜனங்களாக, அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக உங்களை என்ன செய்திருக்கிறார் என்றால் மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியானால் இரண்டாவது அனுபவமாக பார்க்கும் போது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்கள் என்றால், விலைக்கு வாங்கப்பட்ட குதிரைகள் மாத்திரமல்ல, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட குதிரைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். வாசியுங்கள் சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. தெய்வ பிள்ளையே, எகிப்திலே அல்லவா நீ காணப்பட்டாய், அடிமைத்தனத்திலே அல்லவா நீ காணப்பட்டாய், பாவத்திலும் சாபத்திலும் அல்லவா நீ காணப்பட்டாய், இருளில் அல்லவா நீ காணப்பட்டாய். ஆனால் என்றைக்கு நீ தேவன் உனக்காக கிரயமாக இரத்தம் சிந்திருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை விசுவாசித்து ஆண்டவரை கர்த்தரை தெய்வமாக நீ என்றைக்கு உன்னுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டாயோ, தெய்வமாக ஏற்றுக்கொண்டாயோ, அன்றைக்கே தேவன் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இனி நீ அடிமைப்பட்டவன் அல்ல, இனி நீ ஒரு சுதந்திரவாளி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் உன்னை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக தெய்வ பிள்ளையே? உன்னுடைய ஜீவியத்தை மேன்மைப்படுத்தும்படியாக, உன்னுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் நீ தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் உன்னை அவருடைய ஆலயமாக மாற்றி தேவ ஆலயத்திலே உன்னை நாட்டி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதாக இந்த குதிரைகளை குறித்து வாசிக்கும் போது, இவைகள் நன்றாக பயிற்சி கொடுக்கப்பட்ட குதிரைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு VBS நடத்த வேண்டும் என்று எண்ணமுடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். காரணம் என்ன? உங்கள் பிள்ளைகள் பயிற்சி கொடுக்கப்பட்ட குதிரைகளாக காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உலகம், பிசாசு, மாம்சம் உங்களுடைய ஜீவியத்திலே பிரவேசிக்கும்படியாக எத்தனிக்கும் போது, உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் கற்றுக்கொண்ட வேத பாடங்கள், சத்திய வசனங்கள் தெய்வ பிள்ளையே உங்களுக்கு எப்படி காணப்பட வேண்டும் என்றால் ஒரு நல்ல பயிற்சியாக காணப்பட வேண்டும். எதற்காக? ஜெயம் எடுக்கும்படியாக. நீங்கள் ஒரு பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகளாக காணப்பட வேண்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியுமே. தீமோத்தேயுவை பற்றி ஒரு சாட்சி. சிறு வயது முதலே அவன் எதை கற்றிருக்கிறான் என்றால் வேதத்தை கற்றிருக்கிறான். பயிற்சிக்கப்பட்ட ஒரு குதிரையாக காணப்பட்டிருக்கிறார். ஆகவே தீமோத்தேயுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுரை என்ன? நீ கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திரு. ஏனென்றால் அது இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ள சத்திய வசனத்தை நீ கற்றுக்கொண்டாய். ஞானத்திலே 2 விதமான ஞானம் உண்டு. இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம், மற்ற பூமிக்குரிய ஞானம். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் சபையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் என்னவென்றால் இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம். அந்த ஞானத்தினாலே நீ கற்றுக்கொண்ட காரியங்களிலே நீ நிலைத்திரு. ஏனென்றால் நீ பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு குதிரையாக காணப்படுகிறாய். நீ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட குதிரை. உனக்காக தேவன் ஒரு விலையேற பெற்ற கிரயத்தை கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு குதிரை. தெய்வ பிள்ளையே, தேவன் உன்னை சபையிலே நாட்டி இருப்பது எதற்காக என்றால் நீ தேவனை தெய்வமாக, கர்த்தரை தெய்வமாக தொழுது கொள்ளும்படியாக என்றைக்கு தீர்மானம் எடுத்தாயோ அன்றைக்கே நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன்.
நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவள். அது மாத்திரமல்ல, தேவன் உன்னை ஒரு பயிற்சிக்குள்ளாக கொண்டு வந்து நீ கற்றுக்கொண்டவைகளிலே நிலைத்திருக்கும்படியாக சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியே மரியாளை குறித்து வாசிக்கிறோம். அவள் இயேசுவின் பாதத்தண்டையிலே வீற்றிருந்து அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்டு பயிற்சி பெற்றவளாக காணப்பட்டாள். ஆகவேதான் உயிர்த்தெழுதலின் அந்த நாளின் காலை வேளையிலே மகதலேனா மரியாள் இருட்டோடே அந்த பயிற்சி நிமித்தமாக தைரியத்தோடு ஒரு யுத்த குதிரையை போல அவள் கல்லறையின் இடத்திலே கடந்து சென்றாள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உனக்கு கொடுக்கிற பயிற்சி எதற்காக என்றால், உன்னை தேவனுக்கென்று ஒரு சிறந்த ஒரு குதிரையாக நிறுத்தும்படியாகவே தேவன் உங்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த குதிரை என்ன செய்ய போகிறது? முடிவாக இயேசு ராஜாவை சுமந்து அரண்மனைக்குள்ளே அழைத்து செல்ல போகிறது. சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் என்ன செய்வார்கள்? பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நீ விலை கொடுத்து கிரயம் செலுத்தி மீட்கப்பட்ட ஒரு குதிரை, நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட குதிரை, நீ பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு குதிரை. தெய்வ பிள்ளையே, நீ இயேசு ராஜாவை சுமந்து நீ ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்க போகிற ஒரு குதிரை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, மணவாட்டியாம் சபை அப்படிதான் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு வருகிறது. இயேசு ராஜா மணவாளனாக மத்திய ஆகாயத்திலே தோன்றும் போது நீ ஒரு மீட்கப்பட்ட அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவன் உனக்கு கொடுக்கிற பயிற்சியை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவனை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கழுதை குட்டியாக, ஒரு குதிரையாக அந்த அனுபவத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த குதிரை ரதத்திலே பூண்டிருக்கக்கூடிய ஒரு குதிரை, தனித்து நிற்கிற குதிரை அல்ல, ரதத்திலே பூண்டிருக்கக்கூடிய குதிரையாக காணப்படுகிறது. மணவாட்டியாம் சபை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், பார்வோனுடைய ரதத்திலே பூண்டிருக்கக்கூடிய குதிரையாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? ரதம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதரிசிகள் ரதமாக காணப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் எப்படி காணப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ரதமாக காணப்பட்டிருக்கிறார்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வரும்போது, எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரதமாக காணப்பட்டபடியால் எலியா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு வேளை வந்தபோது, அந்த எலியா தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து சென்ற எலிசா தீர்க்கதரிசி எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை கண்டு என்னவென்று சொல்லுகிறார் என்றால், இதோ என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு நீர் எப்படி காணப்பட்டீர்? ரதமும். இஸ்ரவேலுக்கு நீர் எப்படி காணப்பட்டீர்? குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி புலம்பினான். உனக்கு இன்றைக்கு தேவன் சபையிலே தீர்க்கதரிசிகளை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்கள் உனக்கு ரதமாக காணப்படுகிறார்கள். நீ அவர்களோடு இசைவாக பூண்டிருப்பாயானால் உனக்கு அவர்கள் சொல்லக்கூடிய வெளிப்படுத்தல்கள், உனக்கு தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் உன்னை பலப்படுத்தக்கூடியதாக, உன்னை உயர்த்தக்கூடியதாக, உன்னை மேன்மைப்படுத்தக்கூடியதாக, உன்னை ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர செய்யக்கூடியதாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி எலிசாவுக்கு மாத்திரமல்ல தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதற்கும் அவன் எப்படி காணப்பட்டிருக்கிறான் என்றால் ரதமாகவும் குதிரை வீரராகவும் காணப்பட்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அடுத்தபடியாக எலிசா தீர்க்கதரிசியை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் எலிசாவினிடத்தில் போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே,
என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று அங்கே அழுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்த குருவாகிய எலியா தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து சென்ற எலிசா தீர்க்கதரிசி ரெட்டிப்பான வல்லமையையும் ரெட்டிப்பான வரங்களையும் ரெட்டிப்பான கிருபைகளையும் பெற்றுக்கொண்டான். இதோ எலியாவின் மீது இருந்த சால்வை எலிசாவின் மீது விழுந்தது. அது நிமித்தமாக எலியாவின் மீது இருந்த தீர்க்க தரிசன வரம் கிருபை இரட்டத்தனையாக யார் மீது காணப்பட்டது என்றால் எலிசாவின் மீது காணப்பட்டது. அந்த எலிசாவை குறித்து யோவாஸ் என்கிற ராஜா கொடுக்கிற சாட்சி என்ன? தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் குதிரை வீரரும் ரதமுமாய் இருந்தீரே. தெய்வ பிள்ளையே, மணவாட்டியாம் சபையே, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகளோடு நீ இசைவாக காணப்படுகிறாயா? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதரிசிகள் ரதமாக காணப்பட்டார்கள் என்றால், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் தான் உனக்கு ரதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சபைக்கு மூலைக்கல் கிறிஸ்து. தெய்வ பிள்ளையே, ஆனால் சபைக்கு மூலைக்கல்லாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவோடு இசைவாக காணப்படுகிற அஸ்திவார கற்கள் தான் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியானால் சபைக்கு மூலைக்கல் கிறிஸ்து என்றால், சபைக்கு அஸ்திவார கற்களாக அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் காணப்படுகிறார்கள் என்றால், அதன் மீதுதான் விசுவாசிகளாகிய நீங்கள் கட்டப்பட்டு மாளிகையாக தேவாலயமாக திகழ்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியானால் தெய்வ பிள்ளையே, சபைக்கு அஸ்திவாரமாக இருப்பது அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். அவர்கள் மீது நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், அந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் தான் ரதமாக காணப்படுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பார்வோனின் ரதத்திலே பூண்டிருக்கக்கூடிய குதிரைகள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளிலே தெய்வ பிள்ளையை பூண்டிருக்கக்கூடிய மணவாட்டியாம் சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சபை அப்போஸ்தலர்கள் இல்லாமல் தீர்க்கதரிசிகள் இல்லாமல் குதிரைகள் தனியாக நிற்க இயலாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசியுங்கள். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்களே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, இந்த அப்போஸ்தலர்கள் யார்? தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவின் சபையை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக் கொண்டவர்கள், கிறிஸ்துவின் மனதை நன்றாக அறிந்து கிறிஸ்துவின் மனதை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான் அப்போஸ்தலர்களாக காணப்படுகிறார்கள். அப்படியானால் அஸ்திபார கற்களாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள், அஸ்திபார கற்களாக இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள், தெய்வ பிள்ளையே, அவர்கள் மீதுதான் நீங்கள் மாளிகையாக தேவாலயமாக கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், தேவனுடைய மனதிலே காணப்படுகிற சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியர்கள் எதை பிரசங்கித்து வருகிறார்கள் என்றால், கிறிஸ்துவனுடைய மனதிலே காணப்பட்ட சத்திய வசனங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் எதை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், ஆண்டவர் சபைக்கு எதை போதிக்க வேண்டுமோ, சபைக்கு எதை வெளிப்படுத்த வேண்டுமோ அதைதான் தீர்க்கதரிசிகள் வெளிப்படுத்தப்படாத ரகசியத்தை என்ன செய்கிறார்கள் என்றால் வெளிப்படுத்தி வருகிறார்கள். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார். அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய ஊழியர்களோடு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் அவர்களோடு கூட இருந்து என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சபையிலே காணப்படுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கும்படியாக, கிறிஸ்துவனுடைய மனதை அவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்கிறார் என்றால் கிறிஸ்துவின் மனதை வெளிப்படுத்துகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த தீர்க்கதரிசிகள், இந்த அப்போஸ்தலர்கள் எதை பற்றின வெளிப்படுத்தல் உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், கிறிஸ்துவின் சபையை குறித்த
வெளிப்படுத்தல் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த கிறிஸ்துவை குறித்து அதிகமாக இவர்கள் கற்றுக்கொள்ள சபை விசுவாசிகள் கட்டப்படுகிறார்கள். எப்படி கட்டப்படுகிறார்கள்? தேவாலயமாக, மாளிகையாக கட்டப்படுகிறார்கள். அப்படியானால் இந்த சபையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சபைக்கு மூலைக்கல் கிறிஸ்து. இந்த சபையின் மூலைக்கல்லாம் கிறிஸ்துவிலே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அஸ்திபார கற்களாக காணப்படுகிறார்கள். அதன் மீது விசுவாசிகளாகிய நீங்கள், தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் பயிற்சி பெற்ற குதிரைகளாக, மாளிகையாக, தேவாலயமாக கட்டப்படுகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்திவார கற்கள் மீது, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மீது சபை எப்படி கட்டப்படுகிறதாம்? மாளிகையாக கட்டப்படுகிறதாம், தேவாலயமாக கட்டப்படுகிறதாம். மாளிகை என்று சொல்லும் போது ராஜாக்கள் வாசம் பண்ணுகிற, குடியிருக்கக்கூடிய இடம்தான் மாளிகை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் உங்களை ஒரு மாளிகையாக, இயேசு ராஜா குடி கொள்ளுகிற மாளிகையாக தேவன் கட்டி வருகிறார். மறுபகுதியிலே உங்களை தேவன் எப்படி கட்டி வருகிறார் என்றால், ஆலயமாக கட்டி வருகிறார். தெய்வ பிள்ளையே, மாளிகை என்று சொல்லும் போது ராஜாக்கள் அங்கே குடியிருக்கிறார்கள் என்றால், ஆவிக்குரிய பிரகாரமாக அதிலே ஒரு சத்தியம் உண்டு. அந்த சத்தியம் என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, ஒரு ஜெய ஜீவியம் செய்ய தேவன் கிருபை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு மாளிகையாக கட்டப்படுகிறீர்கள் என்றால், ராஜாக்கள் உங்களிலே குடிகொள்கிறார்கள் என்றால், இயேசு ராஜா உங்களிலே வாசம் பண்ணுகிறார் என்றால், உங்களுக்குள்ளே ஒரு ஜெய ஜீவியம் காணப்படும். மறுபகுதியிலே தேவன் உங்களை ஒரு தேவாலயமாக மாற்றும் போது, தேவாலயமாக கட்டி எழுப்பும் போது உங்களுக்குள்ளே காணப்படுவதுதான் பரிசுத்த ஜீவியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மாளிகையாக தேவன் உங்களை ஜெய ஜீவியம் செய்ய வைக்கிறார். ஆலயமாக தேவன் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருபை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஜெய ஜீவியம், இந்த பரிசுத்த வாழ்க்கை யாருக்குள்ளாக காணப்படுகிறதோ அவர்கள்தான் யுத்த களத்திலே நிற்கக்கூடிய குதிரைகள். அவர்கள்தான் ஆண்டவருடைய வருகையின் நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகளாக காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உங்களுடைய ஜீவியத்திலே தேவன் கொடுக்கிற பயிற்சி எதற்காக என்றால், ஜெய ஜீவியம் செய்யும்படியாகவும் பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக தேவன் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக காணப்படுகிறது. அப்படியாக நீ ஒரு மாளிகையாக, உனக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். நீ ஒரு தேவாலயமாக, பரிசுத்த மணவாட்டியாம் சபையாக காணப்படுகிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பரிசுத்த ஜீவியமும் இந்த ஜெய ஜீவியமும் உன்னுடைய வாழ்க்கையிலே எதனால் உண்டாகிறது என்றால், நீ அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்கிற ரதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியால். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ இணைக்கப்படாத ஒரு குதிரையாய் இருந்தால் ஜெய ஜீவியமும் இருக்காது, பரிசுத்த ஜீவியமும் இருக்காது. இன்றைக்கு தேவனுடைய சபையிலே நீ எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறாய் என்றால், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்கிற ரதத்தோடு நீ இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு நன்றாக தெரியும், ரூத் என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து நன்றாக தெரியும். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது தெய்வ பிள்ளையே, இவள் நகோமி என்கிற நடத்திப்புக்காரரோடு இணைக்கப்பட்டிருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவளுடைய அறிக்கை என்னவா இருந்தது? நகோமியை பார்த்து அவள் என்ன சொன்னாள்? நீர் எங்கே வாழ்கிறீரோ அங்கே நானும் வாழ்வேன், நீர் எங்கே மரிக்கிறீரோ அங்கே நானும் மரிப்பேன். அப்படியானால் பாருங்கள், இந்த ரூத்தினுடைய அறிக்கை எப்படி காணப்படுகிறது? உம்மை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பிரிவதற்குரிய பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரூத் எப்படிப்பட்டவளாக காணப்பட்டாள் என்றால், நகோமி என்கிற ரதத்தோடு இணைக்கப்பட்டவளாக காணப்பட்டாள். ஆகவேதான்
அவள் ஏற்ற வேளை வந்தபோது போவாசை கண்டடைந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் இன்னொரு மருமகளை பார்க்கிறோம், அவள்தான் ஓர்பாள். ஓர்பாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவள் இந்த நடத்திப்புக்காரராகிய நகோமியோடு இணைக்கப்பட்ட ஒரு குதிரையாக காணப்படவில்லை, ரதத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு குதிரையாக காணப்படவில்லை. ஆகவே அவள் என்ன செய்தாள்? அழுது முத்தமிட்டு விட்டு தன்னுடைய மாமியாகிய நகோமியை விட்டு அவள் என்ன செய்து விட்டாள்? புறத்தே போனாள். ஆகவே அவள் என்ன செய்ய முடியவில்லை? அவளுடைய வாழ்க்கையின் முடிவை பற்றி அங்கே சொல்லப்படவில்லை. தெய்வ பிள்ளையே, அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், ரூத் நகோமி என்கிற நடத்திப்புக்காரரோடு இசைந்து இருந்தபடியால் அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் நகோமியை ஒரு நடத்திப்புக்காரரோடு ஊழியக்காரரோடு ஒப்பிடுகிறோம் என்றால், தெய்வ பிள்ளையே, நகோமிக்கு புருஷன் இல்லை. நகோமி சார்ந்து கொள்ளும்படியாக அவளுடைய 2 ஆண் பிள்ளைகளையும் அவள் இழந்திருந்தாள். மாம்சீக பிரகாரமாக இந்த உலகத்திலே சார்ந்து கொள்வதற்கு ஒரு பலனும் அவளுக்குள்ளாக காணப்படவில்லை. ஆனால் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டிய ஒரு ஜீவியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய அப்போஸ்தலர்கள், தீர்க்க தரிசிகளுடைய ஜீவியம் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், கர்த்தரையே சார்ந்து ஜீவிக்க கூடிய ஜீவியமாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களோடு இணைக்கப்பட்டவர்களாக உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வருகையின் நாளிலே அவரை சந்திக்கும்படியாக தேவன் ஆயத்தப்படுத்தி வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களை தேவன் மாளிகையாக, தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்பி வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அப்போஸ்தலர்கள் என்கிற அஸ்திவாரம் இல்லாமல், தீர்க்க தரிசிகள் என்கிற அஸ்திவாரம் இல்லாமல் மாளிகையாக, தேவாலயமாக நீங்கள் கட்டப்பட இயலாது. ஆகவேதான் சாலோமோன் சொல்லுகிறார், இதோ பார்வோனின் ரதங்களிலே பூண்டு இருக்கிற பரிகளுக்கு, குதிரைகளுக்கு நான் மணவாட்டியாம் சபையை ஒப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் ரதங்களிலே பூண்டிருக்கக்கூடிய குதிரைகள், தெய்வ பிள்ளையே. ஆனால் அந்த ஓர்பாளை குறித்து நாம் எண்ணும் போது, அந்த ஓர்பாள் எப்படிப்பட்ட குதிரையாய் இருந்திருப்பாள்? அவள் ஒரு தந்திரமுள்ள குதிரையாய் இருந்திருப்பாள். ஏன் ஓர்பாளை ஒரு தந்திரமுள்ள குதிரை என்று சொல்கிறோம்? ஒரு நாள் அவள் நகோமியோடு இசைந்திருப்பாள், மறுநாள் அவள் வேறொருவரோடு என்ன செய்திருந்திருப்பாள் என்றால் இசைந்திருப்பாள். இப்படிப்பட்ட குதிரைகள் தான் தந்திரமுள்ள குதிரைகள். தெய்வ பிள்ளையே, நீங்கள் இதோ ஒரு சபைக்கு கடந்து செல்கிறீர்கள் என்றால் அந்த அப்போஸ்தலரோடு இசைந்திருந்து விட்டு, அவர்கள் வழி நடத்தி செல்கிற அந்த நடத்திப்பிலே காணப்பட்டு விட்டு, திடீரென்று ஒரு நாள் அந்த ரதத்தை விட்டு நீங்களாக சுயமாக வேறு ஒரு ரதத்திலே போய் இணைகிறீர்கள் என்றால் அங்கே உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன பாதிக்கப்படலாம் என்றால் ஜெய ஜீவியமும் பரிசுத்தமும் பாதிக்கப்படலாம். ஆகவேதான் அங்கே ஓர்பாளுடைய முடிவை குறித்து சொல்லப்படவில்லை. ஆகவே தெய்வ பிள்ளையே, நீங்கள் என்ன விசுவாசத்தோடு சபைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் என்ன விசுவாசத்தோடு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அந்த விசுவாசத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களானால் உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்றால் பரிசுத்தமுள்ள ஒரு ஜெய ஜீவியமாக காணப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, இந்த ரதத்திற்கு இன்னொரு விளக்கம் ஒன்று உண்டு தெய்வ பிள்ளையே. இந்த ரதம் எதற்கு நிழலாட்டமாக காணப்படுகிறது என்றால் தேவனுடைய சமூகத்திற்கு நிழலாட்டமாக காணப்படுகிறது. வாசியுங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எலியா எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். யார் பேசிக்கொண்டு நடந்து போகிறார்கள்? எலியா தீர்க்கதரிசியும் எலிசா தீர்க்கதரிசியும் என்ன செய்கிறார்கள்? பேசிக்கொண்டே நடந்து போகிறார்கள். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது.
எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். தெய்வ பிள்ளையே, இது எதை காட்டுகிறது என்றால், இதோ எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் அவர்கள் இருவரையும் பிரிக்கத்தக்கதான அக்கினி குதிரைகளும் அக்கினி ரதங்களும் அங்கே காணப்படுகிறது. இதை நாம் எதோடு ஒப்பிடலாம் என்றால், தேவ சமூகத்தோடு ஒப்பிடலாம். இந்த அக்கினி குதிரைகள், இந்த அக்கினி ரதங்கள் தேவ சமூகத்திற்கு நிழலாட்டமாக காணப்படுகிறார்கள். தேவ சமூகம் வந்து எலியாவை மூடிக்கொள்கிறது. அந்த தேவ சமூகத்திலே எலியா எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஒரு எலியா சொல்லுவோமா, இந்த அக்கினி குதிரைகளையும் இந்த அக்கினி ரதங்களையும் காண வேண்டும் என்றால் இந்த மாம்சீக கண்களால் நீ காண இயலாது. உன்னுடைய மன கண்கள், உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்றைக்கு திறக்கப்படுகிறதோ அன்றைக்கு தேவ சமூகமாகிய அக்கினி குதிரைகளும் தேவ சமூகமாகிய அக்கினி ரதங்களும் உன்னை சுற்றி இருப்பதை நீ காண முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு முறை சீரியா தேசத்து படைகள் யாருக்கு விரோதமாக வருகிறது என்றால் எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக வருகிறது. தெய்வ பிள்ளையே, அந்த சந்தர்ப்பத்திலே எலிசா தீர்க்கதரிசியோடு காணப்பட்ட வேலைக்காரன் ஒரு பெரிய படை, சீரியா படை எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக வருவதை கண்டு, ஐயோ நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி அலறுகிறான். தெய்வ பிள்ளையே, வாசியுங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றான். தெய்வ பிள்ளையே, ஒரு பெரிதான ஒரு சத்தியத்தை தேவன் இங்கே விளங்க பண்ணுகிறார். அந்த சத்தியம் என்ன? மலையின் மேல் எலிசா தீர்க்கதரிசியும் அவனுடைய வேலைக்காரரும் காணப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை பிடிக்கும்படியாக சீரியா படை என்ன செய்கிறது? முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் கூடாரத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வந்த வேளையிலே தன்னுடைய மாம்ச கண்களாலே ஒரு பெரிய படை தங்களை எதிர்த்து வருவதை காண்கிறான். ஆனால் உடனே அவன் என்ன செய்கிறான்? ஐயோ நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அலறுவதை பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்திலே காணப்பட்ட எலிசா தீர்க்கதரிசியினுடைய மன கண்கள் திறக்கப்பட்டிருந்தபடியினால் அவன் இதோ அக்கினி குதிரைகளும் அக்கினி ரதங்களும் தங்களை சுற்றி இருப்பதை கண்டுகொண்டு வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், நீ பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. உன்னுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைந்திருக்குமே ஆனால், உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்குமே ஆனால், நீயும் சொல்லுவாய், உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர் என்று சொல்லுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. அவர்களிலே இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். நம்மோடு இருக்கிற அக்கினி குதிரைகள், நம்மோடு இருக்கிற அக்கினி ரதங்கள் அதிகம் என்று நீ சொல்ல வேண்டுமானால் தேவ சமூகம் காணப்பட வேண்டும். உன்னுடைய மன கண்கள் பிரகாசம் அடைந்து காணப்பட வேண்டும் தெய்வ பிள்ளையே. ஆகவேதான் சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. 1000 ரதங்களுக்குள்ளாக, 1000 அக்னி குதிரைகளுக்குள்ளாக தேவ பிள்ளையே, பரிசுத்த ஸ்தலமான இதோ பர்வதத்தில் தேவன் இருக்கிறாராம். தேவன் இருக்கிறார் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? எங்கே தேவனுடைய ரதங்கள் காணப்படுகிறதோ, எங்கே தேவனுடைய அக்கினி குதிரைகள் காணப்படுகிறதோ, அங்கே அதன் மத்தியிலே தேவ சமூகம் காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகவே தெய்வ பிள்ளையே, உன் மத்தியிலே நீ தேவ சமூகத்தை உணர்வாயானால் உன்னுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைந்து, உன்னுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் பிரகாசம் அடைந்து நீ தேவ சமூகத்தை உணர்கிறாய் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய பர்வதத்திலே நீ காணப்படுகிறாய். உன்னை சுற்றிலும் அக்கினி ரதங்களும் உன்னை சுற்றிலும் அக்கினி குதிரைகளும் காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா.
உனக்கு விரோதமாக பலவிதமான சீரியா படைகள் எழும்பி வந்தாலும் நீ சொல்லுவாய், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் எங்களோடு இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லுவாய். தேவ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த ரதங்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரதங்கள் தேவ சமூகத்தோடு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதோ தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார், பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். உனக்கு எதிராக ஒரு ஆயுதம் எழும்பினாலும் அதை குறித்து நீ பயப்பட வேண்டாம். உனக்கு எதிராக ஒரு படை எழும்பினாலும் நீ அஞ்ச வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? காரணம், தேவன் அக்கினி குதிரைகளுக்குள்ளாக பர்வதத்திலே தேவ சமூகமாக காணப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்பதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்பதாலே ஸ்தோத்திரம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுராஜா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? காரணம் என்னவென்றால் நீ தேவ சமூகத்திலே காணப்படுகிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ சமூகத்திலே தேவன் அக்கினி ரதங்களாக அக்கினி குதிரைகளாக காணப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியானால் தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பத்தகாத அசுத்தங்களோ பாவங்களோ இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி நீ காணப்படுவாயானால் நீயும் பாடலாம், எனக்கு எதிராக வருகிற ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் அதிலே நான் பயப்படேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்? என்னோடு தேவ சமூகம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த தேவ சமூகத்திலே தேவன் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த தேவ பர்வதத்திலே அக்கினி ரதங்களும் குதிரைகளும் எனக்கு பாதுகாவலாக உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், ஆனால் நீ பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் நீ தேவனை தொழுது கொண்டு ஜீவிப்பாயானா, நீ எங்கே போனாலும் அங்கே உன்னோடு தேவ பிரசன்னம் காணப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு தேவ சமூகத்தோடு தான் நீ ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சியாய் இருக்கிறது. நீதான் யுத்த களத்திலே நிறுத்தப்படுகிற பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்கிற ரதத்தோடு இணைக்கப்பட்ட குதிரை. கிறிஸ்து என்கிற மூளை கல்லிலே, கிறிஸ்து என்கிற சிந்தையிலே என்ன வெளிப்படுத்தப்படுகிறதோ அதை அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் பெற்று, அவருடைய மனதில் இருப்பதை பெற்று தெய்வ பிள்ளையை சபைக்கு அறிவிக்கிறார்கள். சபைக்கு அறிவிக்கப்படுகிற அந்த சத்தியத்திலே குதிரைகளாக நீங்கள் இதோ பலப்படுகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மாளிகையாக தேவாலயமாக கட்டப்படுகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் அதற்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ரதங்களோடும் அக்கினி குதிரைகளோடும் காணப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் தேவ சமூகம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த தேவ சமூகத்திலே உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆகவேதான் அன்றைக்கு மோசேயை பார்த்து தேவன் சொன்னார்,
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ அதிலே இளைப்பாறுதலை காண்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியானால் அதுக்குள்ளே ஒரு வெளிப்படுத்தல் உண்டு. மோசேயோடு தேவன் என் சமூகம் முன்னோடு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் என்றால் அந்த தேவ சமூகத்திலே என்னெல்லாம் காணப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ரதங்களும் அக்கினி குதிரைகளும் காணப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே மோசே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த அக்கினி ரதங்களும் அந்த அக்கினி குதிரைகளும் தேவ சமூகமாக அவனுக்கு பாதுகாவலாக இருக்கிறபடியால் அவன் இளைப்பாறலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, இந்த விசுவாசத்தோடு நீ நல்ல ஒரு போராட்டத்தை போராடினால், விசுவாசத்தை நீ காத்து கொண்டால், பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொண்டால், தேவன் உன்னை ஜெயாளியாக நிறுத்துவார். நீதான் இயேசுவை சுமந்து செல்லக்கூடிய, ராஜ அரண்மனைக்குள்ளே சுமந்து செல்லக்கூடிய குதிரை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த குதிரையை குறித்து என்ன வாசிக்கிறோம்? அடுத்தபடியாக யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த குதிரையினுடைய வாய் கடிவாளத்தினாலே காணப்படுகிறது. அதனுடைய வாயில் கடிவாளம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். தெய்வ பிள்ளையே, இது எதை காட்டுகிறது? இந்த குதிரைகளுடைய வாயிலே என்ன இருக்கிறதா? கடிவாளம் இருக்கிறதா? அந்த கடிவாளம் இருக்கிறபடியால் அந்த குதிரையுடைய முழு சரீரத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம்? திருப்பி எப்படி நீங்கள் வழி நடத்த வேண்டும் என்று சித்தம் கொள்கிறீர்களோ அப்படி நீங்கள் அந்த குதிரையை என்ன செய்யலாமாம்? வழி நடத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த கடிவாளம் இந்த குதிரையிலே காணப்படவில்லை என்றால் அந்த குதிரையினுடைய பெயர் என்னவென்றால் புத்தி இல்லாத குதிரை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் புத்தியாக ஞானமாக குதிரைக்கு எதை கொடுக்கிறார் என்றால் கடிவாளத்தை கொடுக்கிறார். எதற்காக? தேவன் அதை நடத்தி செல்லும்படியாக. உங்களுடைய வாயிலே தேவன் ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுடைய ஜீவியத்திலே ஒரு புத்தியுள்ள குதிரையாக தேவன் மாற்றி இருக்கிறார். வாசியுங்கள், சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த கடிவாளம் இல்லை என்றால் நீங்கள் அந்த குதிரையின் அருகே செல்ல முடியாது. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போல, கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புத்தி இல்லாத குதிரையை கடிவாளத்தால் கட்ட முடியாதாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளை, அப்படியானால் நீங்கள் எல்லாம் புத்தியுள்ள குதிரைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் கடிவாளத்தால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அதனுடைய ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தெய்வ ஜனங்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் என்ன செய்வார்? வழி நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யார் சத்திய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களோ, யார் தேவனுடைய ஆவியானவரை தங்களுடைய ஜீவியத்திலே பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் புத்தியுள்ள குதிரைகள். அவர்கள்தான் கடிவாளம் போடப்பட்ட குதிரைகள். அவர்கள் சுயமாக ஓட மாட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் ஓர்பாலை போல ஓட மாட்டார்கள். அவர்கள் ரூத்தை போல தேவ ஆவியானவர் தங்களை எங்கே நடத்தி செல்கிறாரோ அங்கே செல்வார்கள். தேவ ஆவியானுடைய நடத்திப்புக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் தேவ சபையிலே கடந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? புத்தியுள்ள குதிரைகளாக காணப்படுகிறீர்கள். நாளைக்கு யாராகிலும் உங்களிடத்திலே வந்து ஒரு 2.5 மணி நேரம் நல்ல ஒரு சினிமா போட்டிருக்கிறார்கள், வாங்கள் சினிமா தியேட்டருக்கு போவோம் என்று சொல்வார்களே, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவ ஆவியானவர் அதற்கு ஒரு தடையை கொடுக்கிறார். உங்களுடைய இருதயம் அதற்கு இசைந்து போவதில்லை. காரணம் என்னவென்றால் உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறபடியால்
அந்த பாதையிலே தேவாவியானவர் உங்களை வழி நடத்தி செல்வதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இவர்கள் தான் கடிவாளம் இடப்பட்ட குதிரைகள். நான் ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன் தெய்வ பிள்ளையே. நாளைக்கு இங்கே இருக்கிற ஒரு சகோதரனை மதுபான கடைக்கு கூப்பிடுகிறார்கள் என்றால் அந்த சகோதரனுக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவ ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் அதற்கு இசைந்து கொடுப்பதில்லை. காரணம் என்னவென்றால் அவர் கடிவாளம் இடப்பட்ட ஒரு குதிரையாக காணப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியானால் தேவ ஆவியானவர் அவர்களை எங்கே நடத்தி செல்கிறார்களோ அங்கே அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், சத்திய ஆவியாகிய அவர் உங்களுக்குள்ளாக வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் என்ன செய்வார்? வழி நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இவைகள் தான் கடிவாளம் இடப்பட்ட குதிரைகளாக காணப்படுகிறது. அப்படியானால் இதிலே ஒரு பெரிய ஒரு வெளிப்படுத்தல் இருக்கிறது. அந்த வெளிப்படுத்தல் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே ஆளுகை செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை யாருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆளுகை செய்து வருகிறார். தேவாவியானவர் உங்களை ஆளுகை செய்கிறபடியால் அவர் விரும்புகிற இடத்திலே நீங்கள் காணப்படுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆம் தெய்வ பிள்ளையே. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்லுவார், பிதாவானவர் என்னை ஒருபோதும் தனியே இருக்க விடவில்லை. அப்படியானால் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். திடீரென்று வனாந்திரத்திற்கு போவார், திடீரென்று ஒலிவமலையிலே காணப்படுவார், திடீரென்று கடற்கரை ஓரத்திலே காணப்படுவார், திடீரென்று ஜெப ஆலயத்திலே காணப்படுவார். தேவாவியானவர் அவரை எங்கே வழிநடத்தி செல்கிறாரோ அங்கே அவர் கடந்து சென்று தேவனோடு உறவாடி கொண்டு ஜபத்திலே காணப்பட்டார். ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஜனங்களுக்கு நல்ல போதனைகளை போதிக்க கூடியவராக காணப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் பிதாவாகிய தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக காணப்பட்டார். இன்றைக்கு உங்களை தேவாவியானவர் ஆளுகை செய்து வருகிறார். அவர் எங்கே உங்களை நடத்துகிறாரோ அங்கே நீங்கள் காணப்படுவீர்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆளுகை செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது நீங்கள் ரதங்களிலே பூண்டிருக்கக்கூடிய குதிரைகளாக, ஜெய ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக, பரிசுத்த அலங்காரத்தோடு யுத்த களத்திலே நிற்கக்கூடிய குதிரைகளாக, இயேசு ராஜாவை அரண்மனைக்குள்ளே இதோ சுமந்து செல்லக்கூடிய குதிரைகளாக காணப்படுவீர்கள். தெய்வ பிள்ளையே, இதற்காக தேவன் செய்தது என்ன? எகிப்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கினார். கிரயத்தை கொடுத்து உன்னை விடுதலை ஆக்கினார். உன்னை தெரிந்தெடுத்தார். ஏன்? நீ கர்த்தரை தெய்வமாக தொழுது கொள்கிறபடியால். தெய்வ பிள்ளையே, இந்நாட்களிலே தேவன் என்ன செய்து வருகிறார்? உங்களுக்கு பயிற்சி கொடுத்து வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எதற்காக? நீ கற்று கொண்டதிலே நிலைத்திருக்கும்படியாக, கடைசியாக தேவனுடைய வருகையின் நாளிலே நீ மணவாட்டியாம் சபையாக ஜெயங்கொள்ளப்பட்ட ஒரு அனுபவத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனுக்கு எதிர்கொண்டு செல்ல ஆண்டவர் உனக்கு கிருபை செய்வார். தெய்வ பிள்ளையே, இந்த குதிரைகள் எப்படிப்பட்டது தெரியுமா? விரைவாக ஓடக்கூடிய அனுபவம் உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எஸ்தர் என்கிற ஒரு ஸ்திரீ காணப்பட்டாள். இந்த எஸ்தரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? யூத ஜனங்கள் மரண தண்டனைக்குள்ளாக காணப்பட்ட நாட்களிலே எஸ்தர் என்ன செய்தாளாம்? உபவாசத்தோடு ஜபத்திலே காணப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தருக்கு அகாஸ்வேரு ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தபடியினால் ஒரு சந்தர்ப்பத்திலே எஸ்தரை பார்த்து அகாஸ்வேர் ராஜா கேட்கிறான், இந்த ராஜ்யத்தின் பாதியை வேண்டுமானாலும் உனக்கு தருகிறேன், ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று ஒரு கேள்வி எழுப்புவதை காண்கிறோம். அந்த வேளையிலே எஸ்தர் என்ன செய்தாள் தெரியுமா? தெய்வ பிள்ளையே, இந்நாட்களிலே நான் மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு ஒரு இடத்தில் இருந்து வரும் என்று அறிந்து அவள் என்ன செய்தாள்? தனக்கென்று
ராஜ்யத்தின் பாதியை கேட்காமல் என் ஜனங்கள் மரண தண்டனைக்குள்ளாக காணப்படுகிறார்கள். என் ஜனங்கள் ஆக்கினைக்குள்ளாக காணப்படுகிறார்கள். என் ஜனங்கள் தண்டனைக்குள்ளாக காணப்படுகிறார்கள். அவர்களை அந்த மரண தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். ராஜாவின் சமூகத்திலே அவள் ஏறெடுத்த விண்ணப்பம் ஏற்றதாக தேவனுடைய சித்தமாக காணப்பட்டது. அகாஸ்வேரு ராஜா என்ன செய்தான்? அந்த மரண தண்டனையை என்ன செய்தான் என்றால் மாற்றி போட்டு அந்த முத்திரையை அவன் கிழித்து போட்டான். அது நிமித்தமாக யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டானது. அந்த செய்தி எப்படி சென்றதாம் தெரியுமா? யுத்த குதிரைகள் எவ்வளவு விரைவாக செய்தியை கொண்டு செல்லுமோ அப்படியாக யூத ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட செய்தி அவ்வளவு விரைவாக கொண்டு செல்லப்பட்டது என்று பார்க்கிறோம். நீ அநேகருக்காக திறப்பின் வாசலே நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால், நீ உன்னுடைய ஜனத்திற்காக, நீ உன்னுடைய இனத்திற்காக, நீ உன்னுடைய சமுதாயத்திற்காக, நீ உன்னுடைய தேசத்திற்காக, நீ முழு மனுக்குலத்திற்காக, முழு உலகத்திற்காக திறப்பின் வாசலே நின்று நீ ஜெபித்துக் கொண்டிருப்பாயானால் தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார், ராஜாத்தியே, உன்னுடைய விண்ணப்பம் என்ன? உன்னுடைய வேண்டுதல் என்ன என்று கேட்கிற ஒரு கேள்வி. அதற்கு நீ என்ன சொல்ல போகிறாய்? ஆண்டவரே, இதோ அழிவுக்குள்ளாக இருக்கக்கூடிய என் ஜனம் மீட்கப்பட வேண்டும். முரலிலியா சொல்லுவோமா? நரக அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற என் ஜனம் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். முரலிலியா சொல்லுவோமா? இதோ நரக அக்கினிக்கு நேராக முத்திரையிடப்பட்டிருக்கிற என் ஜனம் அவர்கள் ஆண்டவரே பரலோக ராஜ்யவாசிகளாக மாற வேண்டும். அப்பொழுது உன்னுடைய விண்ணப்பம், ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படும். நீ அநேக ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்வாய். எதற்காக? உனக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று மீட்டுக் கொள்கிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த செய்தி பரலோக ராஜ்யத்திற்கு விரைந்து செல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யுத்த குதிரைகள் எப்படி விரைந்து செல்லுமோ அப்படியே நீ செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், தெய்வ பிள்ளையே, நீ ஜனங்களை மீட்டு அழிவிலிருந்து மீட்டு பரலோக ராஜ்யத்திற்கென்று இதோ எடுத்துக்கொள்கிற ரட்சிப்பின், பிரசித்தப்படுத்தக்கூடிய ரட்சிப்பின் சுவிசேஷம் மீட்கப்படுகிற ஜனங்களின் நிமித்தமாக பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த மகிழ்ச்சி அடையும் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு நீ ஒரு பாவியை மனம் திரும்ப பண்ணுவாயானால், இதோ அழிவிலிருந்து மீட்பாயானால், ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவாயானால், பரலோக ராஜ்யம் அந்த ஒரு ஆத்மாவின் நிமித்தமாக மிகுந்த சந்தோஷப்படும். நீ பரலோக ராஜ்யத்திற்கென்று, ஆண்டவருக்கென்று வெள்ளியும் கொடுக்க வேண்டாம், பொன்னும் கொடுக்க வேண்டாம், ஆஸ்தியும் கொடுக்க வேண்டாம், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வேண்டாம். நீ நல்ல ஒரு வழியிலே பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஒரு ஆத்மாவை விடுவித்தாயானால், ஒரு ஆத்மாவை ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்துவாயானால், நீ இதோ ரதங்களிலே இதோ பூண்டிருக்கக்கூடிய ஒரு குதிரையாக ஒரு குதிரையை நீ மீட்டெடுப்பாயானால், அது நிமித்தமாக பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். வாசியுங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த கட்டளைகளை அகாசுவேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும், வேகமான ஒட்டகங்கள் மேலும், கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யூத ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்கிற செய்தி, முத்திரையிடப்பட்ட அந்த செய்தி குதிரைகளின் மேலே ஏறி செல்லக்கூடிய அஞ்சற்காரர் கையிலே கடிதமாக கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து என்ன அறிந்து கொள்கிறோம்? இந்த குதிரைகள் தேவனுடைய நற்செய்தியை சொல்லக்கூடிய, வேகமாக சென்று சொல்லக்கூடிய குதிரைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, நீ தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்தும் போது, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நற்செய்தியை சுவிசேஷமாக எடுத்துரைக்கும் போது, நீ ஒரு வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரையாக காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுக்கென்று நீ வேகமாக செயல்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
ஆண்டவரே, என் ஜனம் அழிந்து போக கூடாது, என் ஜனம் நரகத்திற்கு நேராக செல்லக்கூடாது, என் ஜனம் இருளிலே மாண்டு போய்விடக் கூடாது, என் ஜனம் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு, நற்செய்தியை எடுத்துக்கொண்டு நீ செல்லும் போது வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரையாக காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சுவிசேஷனுடைய பாதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? அவைகள் தான் விரைவாக ஓடக்கூடிய கால்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், என் கால்களை மான் கால்களை போல மாற்றி உயர் ஸ்தலங்களிலே நடக்க பண்ணினார் என்று. உன்னுடைய கால்களை தேவன் மான் கால்களை போல, குதிரைகளின் கால்களை போல தேவன் விரைவாக ஓடக்கூடிய அனுபவத்தை கொடுக்கிறார். எதற்காக? நீ நற்செய்தியை சொல்லும்படியாக, நீ சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்தும்படியாக, நீ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எடுத்துரைக்கும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஜனங்களை மனம் திரும்ப பண்ணும்படியாக, ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக, பரலோக ராஜ்யத்திலே உன் நிமித்தமாக, அந்த மனம் திரும்புகிற பாவி நிமித்தமாக ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும்படியாக. ஹல்லேலூயா தெய்வ பிள்ளையே. ஆகவேதான் இந்த குதிரைகள் யுத்தத்தை கண்டு கலங்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசியுங்கள் யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 39ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ரதத்திலே பூண்டு இருக்கக்கூடிய குதிரைகளுடைய ஒரு விசேஷம். அது வேகமாக ஓடக்கூடியது, ஆனால் அது கலங்காது, அது பட்டயத்துக்கு பின்வாங்காமல் பயமுறுத்துதலை என்ன செய்யுமாம்? அலட்சியம் பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ ரதத்தோடு பூண்டு இருக்கக்கூடிய குதிரையாய் இருந்தால் நீ கலங்க மாட்டாய், நீ யுத்தத்தை கண்டு பயப்பட மாட்டாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? காரணம் என்ன தெரியுமா? உனக்கு நேராக ஒரு பட்டயம் வந்தாலும் பயமுறுத்துதலை அலட்சியப்படுத்துவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் கையிலே, அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே, அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. Praise the Lord. சீயோன் நிலையம் தேட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோன் நிலையம் தேட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போ ஏனார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில், முடிவு வரை என்னை நடத்திடுவார், மாற்றமாய் ரட்சிப்பாரே, முடிவு வரை என்னை நடத்திடுவார், மாற்றமாய் ரட்சிப்பாரே. சீயோன் நிலையம் தேட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோன் நிலையம் தேட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளையே,
இந்த மணவாட்டியாம் சபை ரதங்களிலே பூண்டிருக்கிறபடியால் அந்த ரதங்களிலே பூண்டிருக்கக்கூடிய அந்த குதிரைகள் தெய்வ பிள்ளையே அது என்ன செய்யாதாம்? வேகமாக ஓடினாலும் அது கலங்காது, பட்டயத்திற்கு என்ன செய்யாது? பின்வாங்காது, பயமுறுத்துதலை என்ன செய்கிறது? அலட்சியப்படுத்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆம் தெய்வ பிள்ளையே, நீ கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாம் சபையாய் இருப்பாயானால் உனக்கு ஒரு ராஜரீகமான ஜீவியம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை குறித்து யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ராஜரீக பிரமாணம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு தேவனுடைய சபையிலே ராஜரீக பிரமாணம், தேவன் கொடுத்த பிரமாணம் போதிக்கப்படுகிறது. அந்த பிரமாணத்தின்படி பூண்டிருக்கக்கூடிய பரிகள், குதிரைகள் ராஜரீக ஜீவியம் செய்கிறார்கள். தேவன் உன்னை ராஜரீக பாதையிலே நடத்துகிறார். இந்த குதிரைகளுடைய மணிகளிலே என்ன காணப்படுமாம்? பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்குமாம். வாசியுங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகரியா 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். குதிரைகளுடைய மணிகளிலே, அந்நாட்களிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற விலாசம் என்ன செய்திருக்கும்? எழுதப்பட்டிருக்கும். உங்களுடைய ஜீவியத்திலே ஒரு மணி உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த மணி சத்தம் கேட்கும் போதே எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க, பரிசுத்தம் வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாவம் எல்லாம் விலகி ஓடணும். பரிசுத்தம் போகும் போதே பாவம் எல்லாம் விலகி போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க போகும்போதே ஒரு மணி சத்தம் கேட்கணும். அந்த மணி சத்தம் தான் பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியத்துவ ஊழியம் செய்த ஆரோனுடைய வாழ்க்கையிலே நெற்றியிலே என்ன எழுதப்பட்டிருக்குமாம்? ஒரு பட்டம் கட்டப்பட்டிருக்குமாம். அந்த பட்டத்திலே என்ன எழுதப்பட்டிருக்குமாம் தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே தேவனுடைய ஆசாரியனாக உள்ளே செல்லக்கூடிய ஆரோனுடைய நெற்றியிலே கட்டப்பட்டிருக்கிற பட்டத்திலே எழுதப்பட்டிருப்பது என்னவென்றால் கர்த்தருக்கு பரிசுத்தம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ரதத்திலே பூண்டிருக்கக்கூடிய குதிரைகள், மூளைக்கெல்லாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்களுடைய ஜீவியத்திலே ஒரு மணி சத்தம் உண்டு. அதுதான் பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய தேவன் பரிசுத்தத்தின் தேவனாக காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே, அதுதான் உங்களுடைய முகவரி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் உங்களுக்கு விலாசம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எகிப்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள், கர்த்தரை தேவனாக தொழுது கொள்கிற நீங்கள் தான் தெய்வ பிள்ளையே வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக தேவன் பரிசுத்தம் என்கிற மணியை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் உங்களுடைய விலாசம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய விலாசம் என்ன என்று கேட்டால் எழுத்தின் பிரகாரமாக, பூமிக்குரிய பிரகாரமாக நீங்கள் சொல்லலாம். இன்ன இடத்திலே நாங்கள் காணப்படுகிறோம் என்று ஒரு அட்ரஸை சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இதோ உங்களுடைய அட்ரஸ் என்ன என்று கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியது கர்த்தருக்கு பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான சகோதரனை பார்த்து யாராகிலும் உங்களுடைய விலாசம் என்ன ஐயா என்று கேட்டால், எங்களுடைய விலாசம் ஐயா பரிசுத்தம் தான். பரிசுத்தம் தான் எங்களுடைய மூச்சு, பரிசுத்தம் தான் எங்க பேச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய மனதெல்லாம் பரிசுத்த சிந்தையாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே,
நீங்கள் ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகம், பிசாசு, மாம்சத்திலே சிக்கி தவித்து கொண்டிருக்க வேண்டியவர்கள் அல்ல நீங்கள். இவைகளில் இருந்தெல்லாம் வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தம் என்கிற சந்தோஷ மணி சத்தத்தோடு ஜீவிக்க வேண்டிய பரிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். தெய்வ பிள்ளையே, இந்த வேளையிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை எகிப்திலிருந்து ஆண்டவரே விடுதலை ஆக்கினீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டீர். ஆண்டவரே, எங்களுக்காக விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினீர். ஆண்டவரே, கிரயத்துக்கு எங்களை கொண்டீர். ஆண்டவரே, இதோ இனி நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தினாலும் எங்களுடைய ஆவியினாலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வந்தீர். ஆண்டவரே, என்னை மீட்டி எடுக்கும்படியாக, என்னை வெளியேற பெற்ற உடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாக, ஆண்டவரே உம்மை தெய்வமாக கொண்ட ஜாதியாக, உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக, உம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக எங்களை மீட்டு கொண்டீரே. மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மாலே பயிற்சி பெற்றுக் கொள்ளும்படியாக இந்நாட்களிலே எங்களுக்கு கிருபை செய்கிறீரே. மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே நாங்கள் ஒரு சிறந்த குதிரையாக ஆண்டவரே காணப்பட, ஆண்டவரே இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் அரண்மனைக்குள்ளே சுமந்து செல்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு மகிழ்ச்சியோடு உம்மை சுமக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷம் என்கிற பாரத்தோடு நாங்கள் எப்பொழுதும் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இயேசுவே, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபாரத்தோடு ஆண்டவரே கட்டப்பட்டவர்களாக காணப்பட, இணைக்கப்பட்டவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இயேசுவே, அன்றைக்கு எலியாவோடு இசைவாக காணப்பட்ட எலிசாவை போல ஆண்டவரே சபையில் உள்ள அப்போஸ்தலர்களோடு தீர்க்கதரிசிகளோடு நாங்கள் இசைந்திருக்க கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளையே, ரதத்திலே பூண்டிருக்க கூடிய குதிரைகளாக ஆண்டவரே சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் மாற்றும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீரே, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக உம்மோடு இசைந்திருந்து ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக, ஒரு ஜெய ஜீவியம் செய்யும்படியாக, உம்மிலே மாளிகையாக கட்டப்படும்படியாக, உம்மிலே தேவாலயமாக எழுப்பப்படும்படியாக ஆண்டவரே கிருபை தாரும் என்று தெய்வ பிள்ளையே இந்த வேளையிலே உன்னுடைய ஜீவியத்தை அவருடைய கருத்திலே சமர்ப்பிப்பாயானார். இயேசு ராஜா உனக்குள்ளே கடந்து வந்து அவருடைய ஆளுகையினாலே நீ நடத்தப்பட்டு, எப்படி ரூத் நகோமியாலே நடத்தப்பட்டாளோ, எப்படி ரூத் போவாசை கண்டடைந்தாளோ, அதை போல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உன்னை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தி ஆண்டவருடைய வருகையின் நாளிலே மணவாட்டியாம் சபையாக இதோ எடுத்துக் கொள்ளப்பட ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, தேவ சமூகம் உனக்கு உண்டு, தேவனுடைய அக்கினி குதிரைகள் உனக்கு உண்டு, தேவனுடைய ரதங்கள் உண்டு. ஆகவே உனக்கு எதிராக ஒரு ஆயுதம் எழும்பினாலும் அது வாய்க்காதே போகும். அதை நீ உன்னுடைய இதோ விசுவாச கண்களாலே, அதை நீ உன்னுடைய ஆவிக்குரிய கண்களாலே இந்த வேளையிலே கண்டு கலங்கிடுவேனோ, பயப்படுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கும் போது என்று நீ தேவ சமூகத்திலே ஆண்டவரே அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிறோம், எங்களோடு இருப்பவர் பெரியவர், எங்களோடு இருப்பவர்கள் அதிகம் என்று நீ ஆவிக்குரிய கண்களாலே நீ காண்பாயாக. நீ கடிவாளம் இடப்பட்ட ஒரு குதிரை, நீ ஒரு புத்தியுள்ள குதிரை, நீ இதோ தெய்வ பிள்ளை ரதத்திலே பூண்டிருக்கக்கூடிய ஒரு குதிரை, வேகமாக ஓடக்கூடிய குதிரை, சுவிசேஷத்தை வேகமாக சொல்லக்கூடிய ஒரு குதிரை. உன்னுடைய கால்களிலே தேவன் பலனை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய பாதங்கள் சுவிசேஷனுடைய பாதங்களை போல அழகாக மலைகளிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது.
தெய்வ பிள்ளையே. உன்னோடு தேவ சமூகம் உண்டு, உனக்கு இளைப்பாறுதல் உண்டு தெய்வ பிள்ளையே. யுத்த களத்திலே பட்டயங்களை கண்டு இதோ பின்வாங்காத ஒரு அனுபவத்தை தேவன் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே மே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய ஜனங்களுக்கு ஒரு முகவரி கொடுத்திருக்கிற தயவுக்காக மக்கு ஸ்தோத்ரா. ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்கிற தயவுக்காக மக்கு ஸ்தோத்ரா. அது கர்த்தருக்கு பரிசுத்த. உம்முடைய ஜனங்களுக்கு தேவரீர் ஒரு மணி சத்தத்தை கொடுத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்தோடு இந்த நாளிலே உம்மை தொழுது சேவிக்கும்படியாக, உம்மை ஆண்டவரே உயர்த்தும்படியாக, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய ராஜ்யம் மகிமைப்படும்படியாக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக ஆண்டவர் கிருபை செய்த தயவுக்காக மக்கு ஸ்தோத்ரா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் இதே கடந்து செல்கிறார்கள் ஆண்டவரே. பரிசுத்த மணி சத்தத்தோடு கடந்து செல்லும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. முன் வைத்த காலை பின் வைக்காமல் ஹல்லேலூயா ஆண்டவரே லக்கை நோக்கி செல்லும்படியாக, ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக காணப்படும்படியாக, பரலோக ராஜ்ய வாசிகளாக காணப்படும்படியாக உம்மை ஆண்டவரே உம்மாலே ஆளுகை செய்யப்படுகிறவர்களாக காணப்பட இதோ இந்த வேளையை சபையை உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ மேற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ மீட்டிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயமல்லேலூயா இயேசு நாமத்துக்கே. ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நம்மை ஜெயமாக நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் பிரியமே, நீ ஒரு மணவாட்டியாம் சபை. நீ ரதங்களிலே பூண்டிருக்கிற குதிரைகளோடு உன்னை தேவன் ஒப்பிடுகிறார். அந்த அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்வாயாக. அந்த அனுபவத்திலே வளர்ந்து ஜெயாளியாக கிறிஸ்துவின் வருகை நாளிலே காணப்படும்படியாக இந்த வேளையிலே ஒரு நிமிடம் நம்முடைய தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஜெயாளிகளாக ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய வருகை நாளிலே ஆண்டவரே பரிசுத்தம் என்கிற மணி சத்தத்தோடு ஆண்டவரே உம்மை எதிர்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தாலும் ஆசீர்வதித்தாலும் சகல ஸ்துதிகன மகிமையாவும் நேரிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே என் உள்ளமே அவருடைய பரிசுத்தநாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்ற சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை மணவாட்டியாம் சபையாக ரதங்களிலே பூண்டிருக்கிற குதிரைகளின் அனுபவத்தை உங்களுடைய ஜீவியத்திலே அதிகமாக கொடுத்து ஆண்டுடைய வருகையின் நாளுக்கு ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.